ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பீஸா சாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீஸா சாஸ் வந்து நம்ம வெளியில் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். சோடியம் பென்சோயிட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது நாமளே வீட்டில் எப்படி பீஸா சாஸ் வந்து ரெடி பண்ணி பீஸா பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ பீஸா சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து நம்ம வந்து சேல் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்ததுன்னா நல்லா வந்து 1 கிலோ தக்காளி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் தான் செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு செய்கிறதுக்காக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 1/4 கிலோ தக்காளி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/4 கிலோ தக்காளி எடுத்து இதை வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் பீல் பண்ண ஈஸியாக வரும்ன்றதுக்காக. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தக்காளி வந்து நார்மலாக நான் எடுத்துருக்குது நாட்டு தக்காளி. இதை விட நமக்கு இந்த ஜூஸ் போடுற தக்காளி இருக்கும்ல, அந்த தக்காளி தான் பீஸா சாஸ்க்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தக்காளி உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த மாதிரி டொமேட்டோ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ தான் அளவுக்கு செய்ய போகிறேன். இதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீசரில் தான் நம்ம செட் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் செட் பண்ண முடியாது. ஃப்ரீசரில் ஒரு 1 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இந்த பீஸா சாஸ். ஏன்னா இதுக்கு நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட போகிறது கிடையாது. அந்த சோடியம் பென்சோயிட்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மெயின் பேஸே வந்து தக்காளி தான். ஸோ அந்த ஜூஸ் தக்காளினா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இப்போ நான் நார்மலாக நாட்டு தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணி போட்டு இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம். அதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பிளான்ச்னால் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்றது பார்க்கலாம். வந்து நம்ம தக்காளி நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இது நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை தோல் உரிச்சிட்டு பிளான்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வந்து சாஸ் ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுடைய பாயில்டு டொமேட்டோ இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம தோல் உரிச்சிக்கலாம். ஸோ இதுலேயே பாருங்கள், நமக்கு வேகும் போது அதில் இருக்க தோல் அப்படியே அதுவே மோஸ்ட்லி வந்து உறிஞ்சிரும். ஓகேங்களா? இது மாதிரி நல்லா உரிச்சிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் நம்ம சாஸ் பண்ணுறது பார்க்கலாம். பீஸா சாஸும் இப்போ இதை வந்து நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து எப்படி வந்து பீஸா சாஸ் நெக்ஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய டொமேட்டோவை நம்ம கிரைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு சாஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும் ஆயில் ஊற்றிக்கலாம். நிறைய ஆயில் வேண்டாம், ஏன்னா நம்ம 1/4 கிலோ தான் பண்ணுறோம். ஓகேங்களா? டொமேட்டோக்கு இது கூட வந்து ஒரே ஒரு பே லீஃப், வேறு எந்த இதுவும் மசாலா ஐட்டம்ஸ் பண்ண வேண்டாம். தென் சாப்டு கார்லிக், இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அண்ட் சாப்டு ஆனியனும் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வரும், அதாவது அந்த நம்ம பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அதனோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இது கூட வந்து இந்த டொமேட்டோ சாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பீஸா சாஸ் வந்து நீங்கள் சுட சுட வந்து எடுத்துலாம் போட முடியாது. ஓகேங்களா? பீஸாவில் பேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அதாவது நீங்களே பீஸா பேஸ்ட் பண்ணுறதா இருந்தால், ஓகேங்களா, வீட்டில் பீஸா நீங்களே ரெடி பண்ணுறதா இருந்தால் இதை மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி சுட சுட நீங்கள் வந்து பீஸா பேஸ்டில் பண்ணிங்கன்னா அப்படியே பீஸா பேஸ்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட், ஓகே, சால்ட், இது கூட வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சும்மா ஒரு 1 டீஸ்பூன் போதும். அண்ட் தென் சேம் ஆரிகானோ 1/2 டீஸ்பூன். இது ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும், நல்லா ஒரு
அதிகமாக இருக்கும் அதனால். அண்ட் இது வந்து கேயன் பெப்பர் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு விற்குது, இது யூஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை நீங்கள் போடும்போதே உங்களுக்கு அந்த பீஸாவுடைய அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், டேங்கி டேஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ இதை எல்லாமே நல்லா வந்து இதுவாகட்டும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பீஸா பேஸ் வந்து இப்போ இது பண்ணிவிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். ஓகேங்களா? ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பீஸா பண்ணுறதா இருந்தது. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் பீஸா பண்ணுறீங்கன்னா, இப்போ இன்றைக்கி நான் வீடியோக்காக இந்த பீஸா பண்ண போகிறேன், ஸோ அதுக்காக இந்த பீஸா சாஸ் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இதை காலையிலே நான் ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு வர வச்சுடுவேன். வச்சுட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு பீஸா பண்ணும்போது இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ மிச்ச பேலன்ஸை நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே பண்ணுறதா இருந்தால் முதலே பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரூம் டெம்பரேச்சர் இருந்தால் போதும். அதே மாதிரி அப்படியே ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து பீஸா பேஸில் அப்ளை பண்ணக்கூடாது, கோல்டாகும். ஓகேவா? நீங்கள் 2 பண்ணாலுமே பீஸா பேஸ் நல்லா வந்து நல்லா அப்படியே உப்பிட்டு வரும் இல்லையா, அந்த ஈஸ்ட் எல்லாம் போட்டோன்னு அது அப்படியே வந்து உள்ளே அமுங்கிடும். ஸோ இப்போ இந்த திக்னஸ் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளோட ஸ்பேச்சுலால நல்லா நிற்கிது. ஓகேங்களா? நம்மளுடைய அந்த இதுதான் வந்து கார்லிக் தான் கீழே விழுது. பட் உங்களுக்கு இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதுவாக இருக்குது. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸு கலரிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் வந்து இதுவாகிடும், இல்லை சைடில் வந்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கும் அப்படியே பாத்திரத்தில். மெயினாக இந்த தின் பாட்டம் யூஸ் பண்ணிங்கன்னா, இது தின் பாட்டம், அதனால தான் நான் வந்து ரொம்ப கிளறிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர்ஸ் எக்ஸ்ட்ரா தேவைன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டேங்கி டேஸ்ட் வேணும்னா இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பீஸா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து பவுலில் மாற்றிக்கிறேன். சேம் இதுலேயே நான் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய பீஸா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து பீஸா பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த சாஸ் நான் எதுக்காக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா, மெயினாக நான் வந்து பீஸாவுடைய இது வந்து வீடியோ போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பீஸா இது வந்து நான் ஹோம்மேட் தான் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இதை கூடவே சேர்த்து அப்லோட் பண்ணலான்னு இந்த பீஸா சாஸ் நான் உங்களுக்கு வந்து பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஃப்ரீசர் சேஃப் பாத்திரத்தில் இந்த சாஸ் ஊற்றிட்டு மிச்சம் இருக்கிறத ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப் டு 1 month to 1.5 months நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே.